அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் தயவான வணக்கம். மிஸ்டர் ரெட் சேனல் அனைவருக்கும் தயவான அடியனுடைய வணக்கம். இந்த காணொளி சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குமான ஒரு காணொளி, மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழி அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில் மிகப்பெரிய ஒரு கற்ப மருந்து, காய கற்ப மருந்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது வள்ளலார் கடைசி காலத்திலும் வள்ளலாருக்கு முன் பல 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த போகர் 7000 சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து. அதாவது ஞான பாதையில போகின்றவர்கள் இந்த உடம்பை அழியாமல் வைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் சில மருந்துகளை சொல்றார். நானா ரகசிய மருந்துகள் சொல்றார். அதான் காயக்கல்ப மருந்துன்னு சொல்றோம். காயம்னா உடம்பு, கற்பம்னா அழியாது. அப்ப காயக்கற்பம் என்பது அழியாத மருந்துகள், இந்த உடம்பையும் உயிரையும் அழியாத வைத்துக் கொள்ளக்கூடிய மருந்துகளை காயக்கற்ப மருந்துகள் அப்படின்ட்டு சித்தர்கள் நம்ம வகுத்தார். அந்த வகையில் இந்த மருந்துடைய பெயர்ல பஞ்ச கற்பம். பஞ்சம்னா 5, கற்பம்னா 5, அழியாத. அந்த உடம்பை அழியாமல் வைத்துக் கொள்வதற்கான ஒரு 5 மருந்தை நம்முடைய போகரும் வள்ளல் பெருமானாரும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருந்து 5 அப்படின்னாக்க கடுக்காய் 200 கிராம், வெண்மிளகு 250 கிராம், வேப்ப மரத்தோட வித்து 150 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 75 கிராம், நெல்லி வட்டன் 300 கிராம். இதுதான் இந்த 5 அளவு. இந்த 5 மருந்துகளையும் முறைப்படி சுத்தி பண்ணி அதை ஒன்னா கலந்து ஒன்னா பொடி பண்ணி கலந்து கொள்ளணும். அவ்வளவுதான். இதை ஒரு பெண்களாக இருந்தால் 4 ஸ்பூனு, ஆண்களாக இருந்தால் 3 ஸ்பூன் 2 டம்ளர் பாலில் போட்டு கலக்கி அப்படியே அடுப்பில் வச்சோம்னா சிறுத்தீயில வைக்கும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கும்போது ஒரு 2 கொதி வந்தவுடனே இறக்கிடணும். சூடு ஆறவுடனே உடம்பு தலை முழுக்க தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் இருந்துன்னா உங்க உடம்புல எந்த இடத்துல உஷ்ணம், எந்த இடத்துல வாயு, எந்த இடத்துல உஷ்ணம், எந்த இடத்துல கெட்ட நெகட்டிவ் ஸ்பிரிட், இந்த பேய் பிடிச்சிக்கிச்சு நிறைய விஷயங்கள், நெகட்டிவ் ஸ்பிரிட் நிறைய இடங்கள்ல இப்ப பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை விட நெகட்டிவ் ஸ்பிரிட், நெகட்டிவ் எனர்ஜிக்கு தான் இந்த உடம்புல இந்த உலகத்துல நிறைய இருக்குது. அது இருக்கின்ற இடங்கள்ல பார்த்தா எரிய ஆரம்பிக்கும், காந்தல் வாங்க, அது வெளியேறுவதை நீங்க உணர முடியும். இது ஒரு நாள் குளிச்சா கூட தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கும் போது கபன்னு உங்க உடம்புல எந்த இடத்துல சூடு இருக்குதோ அந்த இடத்துல இருந்து சூடு வெளியேறுவதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, 9 வாசல், நம்ம உடம்புல இருக்கிற 9 வாசல், கண் வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு, நீங்க தேய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு யூரின் வரும். யூரின் வரும்போது அந்த யூரின் நம்மளுடைய உறுப்புகளே, பெண்ணுறுப்பாக ஆணுறுப்புகளே கொதிச்சு வெந்து போற மாதிரியான ஒரு உஷ்ணத்தோட வரும். இதை தேய்ச்சி குளிக்கும் போது அவ்வளோ ஒரு உஷ்ணம் உங்களுடைய யூரின் வழியாக வெளியேறுவதை நீங்க கண்கூடாக அப்படியே ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய உடம்புக்குள்ள அவ்வளோ சூடு இருந்துச்சா, அவ்வளோ சூடையும் இது வெளியேற்றக்கூடும். அப்படியே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெதுப்பான ஒரு வெந்நீர்ல குளிச்சுட்டு, அன்னைக்கு பால், தயிர், மோர் குளிக்கக்கூடாது, பகலை தூக்கக்கூடாது, தாம்பத்தியம் கூட, இது போன்ற ஒரு சிறு ஒழுக்கத்தோடு இருந்தா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல்களை, பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற ஆற்றல்கள் கிரகிக்கக்கூடிய ஒரு உடலை, ஒரு மனதை, ஒரு மன ஆரோக்கியத்தை, ஒரு ஞானத்தை இது கொடுக்கும். அதனால யோகத்துல போறவங்க பஞ்சகற்ப குளியல் கம்பல்சரி வாரத்து ஒரு நாள் குளிக்கணும் அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமானாரும் சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆன்மீக அறிவு கூடிக்கொண்டே போகும். ஏன்னா அதிக உஷ்ணம் இருப்பதனாக ஆன்மீக அறிவு தடைப்படும். உடம்பு உஷ்ணமாகிறவங்க பித்த ஆதிக்கம் உடம்புல அதிகமாக இருக்கும்போது மனப்பிதட்டல் வரும். ஏன்னா பித்தம் அதிகமாக இருந்தா பைத்தியமே ஆயிடுது. நிறைய ஞான நூல்கள், நிறைய சிந்தனைகள் பண்ணும்போது சீக்கிரமா நரைமுடி வந்துடும், சீக்கிரமா முதிர்ச்சி ஆயிடுவாங்க, சீக்கிரமா வெட்டை தூக்கிடும். வெட்டை முத்தினா கட்டம்பாங்க, கட்டைனா இறப்பு. அப்ப இது போன்ற அதிகப்படியான உஷ்ணத்தினுடைய தாக்கத்தை இந்த மருந்து சரி குளிர்ச்சி ஆயிட்டா என்ன ஆகும்? சைனஸ் உடம்பு குளிர்ச்சி ஆயிட்டா குளிர்ச்சி இது கட்டுப்படுது. ஏன்னா அந்த உடம்பு ஏற்கனவே சொன்னது போல இந்த உடம்பு 5 பஞ்சபூதத்தில் ஆனது. 5 பஞ்சபூத ரேஷியாவை அளவுக்கு நம்ம உடம்புல வைக்கும். விண்சக்தி கூடதான் குறைக்கும், மண் சக்தி கூடுதலாதான் குறைக்கும், குறைச்சா அதை அதிகப்படுத்தும். இப்படி அந்த ரேஷியோட நம்ம உடம்பு இயக்கத்திற்கு தேவையான அந்த அளவுப்படி இருக்க வைப்பு தான் அந்த பஞ்சகற்பம். அது மட்டும் இல்லை, இது நெகட்டிவ் ஆற்றல்களை வெளியெடுது. இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம், நீ என்னப்பா அழகாகிற, நீ வசதியாகிற, ஐயோ இவன் பெரிய ஆளாயிட்டான், இப்படியான சில நம்முடைய சொந்த பந்தங்களோ பிடிக்காதவங்களோ நம்ம மேல கண்ணாரப்படுன்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல நிறைய திஷ்டி சுத்தி போடுவாங்க. இதெல்லாம் என்னன்னாக்க, கல்லடிக்கு தப்பினாலும் தப்புனா, ஆனா கண்ணு அடிக்கி தப்ப முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி. ஏன்னா நம்முடைய ஒருத்தன் பார்த்து
ஒரு பயிர் ஒருத்தன் என்னப்பா அவன் கார்லாம் வாங்கிட்டான், வீடுலாம் வாங்கிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, அந்த பொறாமப்பட்டாங்கன்னா டக்குன்னு அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் வந்து நம்மளை வந்து தாக்கிடும். அப்ப ஆன்மீகத்திலாக இருந்தாலும் உலக வாழ்க்கையிலாக இருந்தாலும் நம்ம மனிதர்கள் பல்வேறு குணதிசையும் உடையவில்லை மனிதர்களை கடந்து தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப எல்லாருமே நம்மள பாசிட்டிவா பார்ப்பாங்க, எல்லாருமே நீங்க நல்லா இருங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்மள வந்து தீமையா நினைக்கலாம். அப்ப அந்த எண்ணங்களுடைய தாக்கம், நெகட்டிவ் ஸ்பிரிட், நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து தாக்கம் இருக்கும். அப்ப இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா நமக்கு தொழில் செய்யற மனதை பாதிச்சு செய்யற தொழிலை வந்து திறப்பட செய்ய முடியாது. அப்ப அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டை வந்து வெளியேற்றுவது இந்த பஞ்சகர்ப்ப குளியல். இப்ப நாங்க வந்து வர்ம பண்ணும்போது ஒரு பேஷண்ட் கழுத்து வழியா வருவார். அவருக்கு நம்ம வந்து வர்மங்கள் பண்ணுவோம். வர்மங்கள் பண்ணும்போது அவர் உயிரில தான் நாங்க கை வைக்கிறோம். இப்போ உயிரில வைக்கும்போது அவருக்கு உடனடியா ஒரு 10-15 நிமிஷத்துல வலி சரியாச்சுன்னு போயிடுவார். ஆனா அதன் பிறகு அந்த வலி எங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க கர்ம வினைகளை நாங்க தடவும் போது அந்த கர்ம வினைகள் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் ஆயிடும். அப்போ ஒரு மனிதர்களை வாங்கும் போது கொடுக்கும் போது அவங்களுடைய கர்ம வினைகள் ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற ஒரு ஞான தகவல்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை கர்ம வினைகளை நம்ம எப்படி வெளியேற்றுவதுன்னா ஒன்னும் புண்ணியங்கள் செய்யணும். புண்ணியங்கள் செய்யும் போது போகும். ரெண்டாவது இந்த பஞ்சகர்ப்ப குளியில குளிக்கும் போது தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்கள் வெளியேறும். அப்ப நெகட்டிவ் ஸ்பிரிட், நெகட்டிவ் விஷயங்களை வெளியேற்றுவதற்கு ஏன்னா இதுல கஸ்தூரி மஞ்சள் வந்து கலந்துக்கிறோம், வேப்ப வித்து வந்து கலந்துக்கிறோம், வெண்மிளகு வந்து கலந்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன கடுக்காய் தோல் வந்து கலந்துக்கிறோம். இதெல்லாம் என்ன ஆகுறாங்க, உடலை குளிர்ச்சியானா சூடுபடுத்தும், சூடா இருந்தா குளிர்ச்சிப்படுத்தும். அப்ப அதனுடைய நிலைப்பாடுல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் வந்து பஞ்சகர்ப்ப குளியல். பஞ்சகர்ப்ப குளியல் குளிச்சுக்கும் போது நமக்கு வந்து கண் பார்வை ரொம்ப தெளிவாகும், புத்தி கூர்மை வந்து ரெலியாகும். அது மட்டும் இல்ல சிந்தனை வந்து சீராக செயல்படும். ரொம்ப ஒரு பதற்றமாகிறது, ரொம்ப இதாகிறது. இது வந்து ஒரு 4448 நோய்களுக்கான மருந்துன்னு சொல்லலாம். இது யார் குளிக்கலாம், எப்ப குளிக்கலாம், யார் எல்லாருமே குளிக்கலாம், எல்லா வயதினரும் குளிக்கலாம், எல்லா வயசுக்காரங்களும் குளிக்கலாம், எல்லா வேலை செய்யறவங்களும் குளிக்கலாம். எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு புத்தி கூர்மையை தெளிவுபடுத்தும், ஆன்மீகத்தில் தெளிவை ஏற்படுத்தும். ஆன்மீகம் மட்டுமல்லாது உலகத்துல நீங்க ஏதாவது ஒரு செயல்பாடு பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, அதுல வந்து சிந்தனை திறன் இல்லை, அலைபாயுது, மனக்குழப்பம் வருது, இதெல்லாம் என்ன பண்றது, பைத்தியம் பிடிச்சு போல தெரியுது, 4 பேர் உங்களை போட்டு குழப்புறாங்க, டென்ஷனு, ப்ரெஷரு, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான வேலை செய்யறீங்க, ஒரு கமிட்மெண்ட்ல வாழ்றீங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சுட்டு இதை குளிக்கிற அன்னைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்ல, ஸ்கின்லாம் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். ஸ்கின் கம்ப்ளைண்ட் போகுது, தோல் நோய்கள் எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, எந்த தீர்க்க முடியாத தோல் நோய்க்கு சொரியாசிஸா இருக்கட்டும், படைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு உடம்பு தோல் நோய்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். தோல் நோய்களையும் சுணப்படுத்தும், உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகளையும் உஷ்ணத்தை கட்டிப்படுத்தும், லிவர் வந்து குளிர்ச்சியாகும், கண்ணொளி பிரகாசிக்கும், வாயில புண்ணு இருந்தால் சரியாகும். மட்டுமல்லாத நமக்கு மன தெளிவை வந்து கொடுக்கும். இதுதான் பஞ்ச கற்பம் என்று சொல்லக்கூடிய ஞான மூலிகை. உடம்பு அழியாமல் வைத்துக்கொள்ள, ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள விரும்புவர்கள் இந்த பஞ்சகற்ப குளியில வாரம் ஒரு நாள் தவறாம நீங்க வந்து குளிச்சா ஆரோக்கியமாக பெறலாம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.